ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம். ஆனால் ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சு ஏதாவது சேவிங் பண்ணி பிள்ளைகளுக்கு நகை நட்டு வாங்கி வைக்கணும், இல்லை பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னு ஏதாவது பணத்தை சேமிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த விதி அவங்கள சேமிக்க விடாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ தான் வண்டியில் போய்க்கு இருப்பாங்க, ஒரு ஆணி நட்டுக்கிட்டு நிற்கும், நட்டுக்கிட்டு நின்று பஞ்சர் ஆக்கி விட்டுரும் காலி. அப்புறம் நேராக போய்க்கு இருப்பாங்க, வண்டியிலேருந்து கீழே விழுந்து கையில் அடிபட்டு இப்படி அலைவாங்க. அதுலேயும் சேவிங் போச்சு. அப்புறம் தான் போய்க்கு இருப்பாங்க, ஏதோ கொஞ்சம் முடிஞ்சிட்டேன்னு நடந்து போனால் அடுத்து இஎம்ஐ கட்டலைன்னு இஎம்ஐக்காரன் வருவான். அவன் இருக்க சேவிங்கையும் பிடிங்கிட்டு போயிடுவான், பையில இருக்கிறத பிடிங்கிட்டு போயிடுவான். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கடன்காரன் வருவான். கடன்காரன் வந்து கடனுக்கு கட்டலன்னு சொல்லி அதையும் பிடிங்கிட்டு போயிடுவான். அவன் சேவிங் பண்ணி வச்சிருக்கிறது என்ன செய்வான்? ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து என்ன செய்வான்? மொய், கல்யாண வீட்டுக்கு மொய் செய்யணும், அந்த சேவிங்கில் அதுவும் குறைஞ்சிரும். சரி, என்ன செய்வான்? மருத்துவ செலவு, டீ செலவு, பெட்ரோல் செலவு எல்லாம் அவன் செலவாகவே போயிருது. அவன் என்ன செய்வான்? கடைசி வரைக்கும் ஆண்கள் எல்லாம் இந்த சேவிங் கூட பண்ண முடியாம அலைவாங்க. இதுதான் ஒரு ஆண்களோட லைஃப். கொஞ்சம் பிடிச்சிருந்தா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் பிக்க முத்து.